Hello everyone, this is Shweta. My name is Indra and welcome to our Channel. It's time for Shahjahan. Let's watch it. அந்த அரிப்பு ஆரம்பிச்சிருச்சு. இது வேற அப்பப்போ வந்து ட்ரைவிங் கூட பண்ண முடியல. வண்டி ஓட்டும்போது என்னைய பந்தா வெட்டி கிடக்குது. ரோடு பார்த்து ஓட்டியா? பந்தா இல்லம்மா, இது அரிப்பு. ஒரு பிச்சைக்காரி தந்த பிச்சை. ஒரு 5 minutes சொல்லி போறியா? ஒருவேளை இவருக்கு டிவி இருக்குதோ? இது வேலைக்கு ஆகாது. நமக்கு எருவு மாடு ஸ்டைல் தான் கரெக்ட். அங்கே போகிறேன். ஐயோ, இங்க தேய்ச்சா ரசிகர்கள் வருத்தப்படுவாங்க. அரக்கங்கையில நகம் பெருசா இருக்கு, அங்க வச்சு தேய்க்கிறேன். ஏன் இங்க வந்த? என்ன கண்டுட்டு இருந்தீங்கன்னா நான் சொரஞ்சு விடுவான்ல. ஆமா ஆமா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் இடத்த காலி பண்ணிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. என்ன? எனக்கு முன்ன மாதிரி எல்லாம் நடந்து கிடந்து பிச்சை எடுக்க முடியல. ஏன் ஒரு ஹையர் வண்டி வச்சுக்கிறதா? அதுக்கு தானே வந்திருக்கேன். ஏதோ உங்க வண்டியை கொடுத்தீங்கன்னா ஒரு 4 கடகண்ணி, ஒரு 4 கோயில் குழம்பு பிச்சை எடுத்து பெருக்கிக்கலாம். ஆமா ஆமா, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சிருக்கிற. பிசினஸ் பெருக்கிறதுக்கு ஏன் வண்டியா உனக்கு கிடைச்சதா? என்ன தானி எனக்காக போட்டு சட்டையை கட்டி கொடுத்துரு, உனக்காக ஓட்டிட்டு இருக்க வண்டியை தர மாட்டாரா? ஏன்டா அவளை கட்டி பேசுற? எல்லாரும் கேட்கணுமா? ஆமா, நீ சட்டையை வாங்கிய போட்டியாடா? ஏன்டா அக்குளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற? ஐய சட்டை தான் போட்டா அரிக்குது. உனக்கு சட்டை போட்டா அரிக்குதா? எனக்கு கரண்ட் போனதுல இருந்தே அரிக்குதான். அதுக்குள்ள மறந்து போச்சா? அன்னைக்கு நடந்ததை எல்லாத்துக்கும் சொல்லிட்டமா? அடி பாவி, அதை சொல்லியே என் மானத்தை வாங்கியே. உங்களுக்கு என்ன கடி வேணும் சொல்லி தொலைக்கிறேன். ஏய், உன் அழகை பார்த்தது போதும், அங்கே பார். அவர் தான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்றாருல, நீ ஏன் அவரை பலவந்தப்படுத்துறீங்க? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எதுக்கு போய் எப்படி அழுவுற? தினமும் வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்றான். லவ் பண்றேன்னு சொல்லி லவ் லெட்டர் கொடுக்குறான். நீ சிரிஷை லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். அதனால என்ன, என்னையும் சேர்த்து லவ் பண்ணேன்னு சொல்றான். பப்ளிக் பிளேஸ்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திட்டான். அந்த பக்கம் போகவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த ஏரியா? அந்த ப்ளூ டிஷர்ட். ஆளை கூட்டு வந்துருக்கியா? இல்லை பிரதர், இவங்க ஏற்கனவே என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறாங்க. நான் கூட தான் லவ் பண்ணுறேன். என்ன முறைக்கிற? ஐயா கொஞ்சம் தள்ளி நில்லு. இல்லை, கொஞ்சம் ஓரமாக நில்லு. என்ன முறைக்கிற? ஐயா என்ன முறைக்கிற? Dude. வா வா. Uh-oh. Come now. Damn.
என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கீங்க? ஹெல்ப் மீ அம்மா தாய். இந்த ஜிங்கிலி Yeah. என்கிட்ட ஒரு வண்டியா Looking good, huh? அடி பாவி பிளேட் மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தேனடி. இப்படி இத்தனை பிளேட்டை மாட்டி அசிங்கம் பண்ணிட்டீங்களேடி. ஏதோ உங்க புண்ணியத்துல இந்த வண்டியை வச்சு நாங்க 4 இடத்துல பிச்சை எடுத்து எங்க நிலைமையை நாங்க டெவலப் பண்ணி இப்ப ரொம்ப அப்பல போயிட்டோம். அப்புறம் போனாலும் கப்பு போக மாட்டேங்குது. சும்மா இருங்க. இப்பெல்லாம் நான் ராஜாத்தி நைட்டி ராஜாத்தி புடவைதான் கட்டுறேன். எனக்கு கூட டி ஷர்ட் எல்லாம் போட்டு பைத்தரிச்சல கிளப்பாதரா. பை த பை குசு, நான் இப்போ உங்களை எதுக்கு பார்க்க வந்தேன்னா என்னோட பியூட்டியை பார்த்துட்டு என்ன ஒரு கட்சியில சேர்த்து இருக்கிறாங்க. அங்கேயும் பவர் கட் ஆயிருந்துருக்கும். ஆமா, வரப்போற கார்பரேஷன் எலெக்ஷன்ல கவுன்சிலர் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க அங்க ஒரு இந்த சட்டை வேணும்னா இதே எடுத்துக்க. அது எனக்கு ஒரு 1 lakh ரூபாய் வேணும். என்னமோ டீ காசு கேட்கற மாதிரி கேட்க. 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன்? உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுல வர பிஎஃப் பணத்தை கொடுங்க. டேய், பிஎஃப் ப்ளூ ஃபிலிம்டா, அது பிஎஃப் டா. பணத்தை கொடுங்க. வேலையை ரிசைன் பண்ணணுமா? முடியாது, போடா. பூசா, பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? என்னடி சொடக்கு போட்டு பேசுற? முடியாது, போடி. முடியாது. முடியாது. ஸ்நேகிதனே சிய ஸ்நேகிதனே. வேண்டாம் வேண்டாம், நான் பணத்தை தந்துடுறேன். என்னடா பொண்ணுகிட்ட பேசி பழகினாலும் லவ் பண்ற பொண்ணுகிட்ட மட்டும் பேச்சே வர மாட்டேங்குதுல்ல? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஏதாவது லூஸ் தனமா ஒரு கறி ஜோக்கு எடுத்து விடு, சம்பந்தமே எல்லாமே விழுந்து விழுந்து சிரிப்பாளுங்க. அப்புறம் நீ என்ன வளர்னாலும் ரசிப்பாளுங்கடா. அசோக், அந்த கறி ஜோக்கே நீயே சொல்லிட. என்னடா எல்லாத்தையும் என்கிட்டே கேட்டுக்கிட்டு? ஜலதோஷம் ஏன் பிடிக்குது தெரியுமா? ஏன்? மூக்குக்கு மேல 2 ஐஸ் இருக்கு. இத சொல்லி பாரு. Thanks a lot, Ashok. ஜோக் எல்லாம் என்ன பெரிய விஷயம்? நான் கவிதையே எழுதுவேன் தெரியுமா? அப்படியா? ஐயோ, எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அது எப்படி நீ உணர்ச்சி வசப்படலாம்? அசோக், நீ இருக்கிற தைரியத்துல சொல்லிட்ட. நான் சொல்லுனா அசிங்கமாயிடும். நான் ஏதோ என் ஆளை நினைச்சுக்கிட்டு இருக்குவேன். உன் ஆளை மனசுல நினைச்சு என் ஆளுக்கு ஒரு கவிதை எழுதி கூட ப்ளீஸ். என்ன உன் ஆளை நினைச்ச கவிதை வரும்? No, I'm feeling very bad. Absolutely. Oh no. அசோக், என்னடா கூட என்னடா எழுதுன ஒவ்வொரு வரியும் என் ஆளுக்கு அப்படியே பொருந்துச்சு. ஒருவேளை என் ஆள் மாதிரி உன் ஆள் இருப்பாளோ? டேய், The same man. காதல் மயக்கத்துல இருக்கடா. உன் ஆள் வேற, என் ஆள் வேற. அப்படின்னா உன் ஆள் யாருன்னு எனக்கு காட்டுறியா? டேய் சும்மாடா, நானே ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹேய், சமாளிக்கிற பாத்தியா? உண்மையிலே தாண்டா, இப்பெல்லாம் அவளை பார்க்கவே முடியறதில்ல. இந்த பொண்ணு இங்கே வெயிட் பண்ணி வச்சுட்டு ராஜா எங்கே போனாங்க? நமக்கு இவகிட்ட அறிமுகமே இல்லை. நம்மளால பார்க்க காலேஜ் தானே போகிறோம். ராஜா கிட்ட பேசிப்போம். சரி சரி, சீக்கிரமா வா, இல்லைன்னா படத்துக்கு டிக்கெட் கிடைக்காது. ஓகே. மூவால அங்க நிக்க வச்சு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா அவ இப்பதான் காலேஜ்குள்ள போறா? ஏய், இப்பதான் நான் அங்க பார்த்தேன். ஒருவேளை நீ பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டோல வந்திருக்கலாம்ல? இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்திருப்பா? சரி, நீ நம்மளா வெயிட் பண்ணு. மகி இப்ப வந்துருவா. பாத்தீங்களா சார், இவருக்கு ஏன் பழக்கம்
போலீஸ்காரன் பொண்ணைய கடத்திட்டு போயிருப்பான். அவனை போய் இழுத்து வாயா. இருந்தாலும் என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச பாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா. வணக்கம் அசோக். வணக்கம். நீ என்ன எந்த பக்கம்? உன்னை பார்க்கத்தான். எது? என்ன பார்க்க இங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட எதுக்கு வரப்போறேன்? எல்லாம் லவ் மேட்டர் தான். ஸ்டேஷன் வந்து வந்துச்சு. பொண்ணு சைடா பையன் சைடா? பொண்ணு சைட் தான். நீ ஸ்டேஷன் வந்து வந்தா போதும். எனக்கு முக்கியமான வேலை இருக்கியா? அசோக் அசோக் கொஞ்சம் வந்துட்டு போயிடு அசோக். யோ லூஸ் வந்தா? அசோக் அசோக் தம்பி நீ ஏன் சொல்லக்கூடாதா? பாவம் அசோக், லவ் மேட்டர். எனக்கே வா வாயா. இந்த பைக்கு நீ எடுத்துட்டு போயிடு. யாருக்கு? அசோக் இருக்கானே, இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் எவ்வளவு மரியாதையா வந்து கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? ஐயோ அசோக் நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். அசோக் அசோக் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில போலீஸ்காரனே கிடைக்கலையா? சார் இப்ப எதுக்கு சார் எங்க எல்லாரும் உள்ள கொண்டு வச்சிருக்கீங்க? தெரியாத கண்ணா, அவர் பொண்ணை எங்க யாருக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வச்ச? யோ என்ன அது? சார் சத்தியமா உங்க பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். இந்த ஏரியாவில் வயசு பொண்ணு காணாம போச்சுன்னா உனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? காதலிச்சா மட்டும்தான் அந்த பொண்ணு காணாம போகணுமா? வேற ஏதாவது விஷயமா இருக்கும் சார். ஒரு நிமிஷம் அவங்க அம்மா அப்பா கிட்ட நானே விசாரிக்கிறேன். உங்க பொண்ணு தனக்கு தானே பேசி சிரிச்சுக்குவாள? அடிக்கடி உங்க வீட்டுக்கு பிளாங்க் கால்ஸ் வருமா? இல்ல. அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பாத்தீங்களா சார், ஜில்லா கிளியர். நாம விசாரிக்கலாம் கூப்பிட்டு வந்தேன், யூபி விசாரிச்சுக்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் சார். சாயங்காலம் உங்க பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வரும்போது செருப்புல பீச் மண்ணை ஒட்டிருக்கான்னு பாத்துருக்கீங்களா? இல்ல. நீங்க காலையில வச்சு அனுப்புவீங்கல்ல மல்லிகைப்பூ, அது சாயந்தரம் வரும்போது வாடாம இருந்திருக்கா? யார வச்சுக்க நீ என்ன கேள்வி கேட்டுக்கிற? அது இருக்கும். இத பாத்துக்கியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வச்சது. முனியம்மா காலையில இவங்க வச்சு அனுப்புவாங்க, சாயங்காலம் அவன் வச்சு அனுப்புவான்ல. இது கூட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சத்தியமா சொல்றேன், உங்க பொண்ணு காதலிச்சு ஓடி போயிருக்கவே முடியாது. அப்படி போடு. ஹலோ, உங்க பொண்ணு பிளஸ் டூல மார்க் குறைச்ச வரனால உங்களை பயந்துட்டு அவ ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கலாம். அதானே பார்த்தேன், நம்ம கால்குலேஷன் மிஸ்ஸே ஆகாது. ஆமா பூபதிங்க என்னடாச்சு? பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். சரி சரி வா. இன்ஸ்பெக்டர் கிட்ட ஜட்டியை வாங்கி கொடு. அவர் ஜட்டியெல்லாம் தர மாட்டாரு. அவர் ஜட்டியை இல்லை, என் ஜட்டியை வாங்கி கொடு. என்னடா சொல்ற? பின்ன என்னடா, நீ எப்படி எங்களை காப்பாற்ற வந்துடுவேன்ற தைரியத்துல அந்த ஆள்கிட்ட ஓவரா லா பாயிண்ட் பேசினேன். மற்றவங்களுக்காக சட்டப்பேட்டை உருவினாரு, எனக்கு ஜட்டியை சேர்த்து. சரி சரி வா. சரி, உங்கள்கிட்ட யார்ட்டையா ஸ்பேர் இருக்குதாப்பா? போடுறதா? வாடா என் மருமகனே, என் ஆசா, எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு பிறக்காம போயிடுச்சே. அட விடுக்கா. பிறந்திருந்தா I'm feeling very bad for him. Like whatever poems, whatever we written for, actually girl, yeah, like it's going to the same girl but from a different guy. You know, it will be very bad heartbreak. It's you gonna know. be worst It will heartbreak. be, because he was like my girl, and all of a sudden this thing. But I actually want at least he should know, like you know. If this was again too close. Too close, yeah. But he's smart. All the questions is police station. Yes, actually, absolutely. But nice. But also I love the way he bashed those guys.
But it's a good Come thing. on, you Come cannot on, force- forcing it. Like, Yeah. love me too. Come on, it's what is this, yaar? Cool. Okay, we'll wait for more, guys. Till that time, keep watching our channel. Do like, subscribe, Share, comment, click on the bell icon.